இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் தனிமை அப்படிங்கிற தலைப்பை தான் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே யாருமே தனியாக இல்லை. இப்போது இந்த நேரத்தில் கூட ஒரு புதிய வாழ்க்கை குடும்பத்தின் ஒரு அங்கத்தினராக தான் நீங்கள் இருக்கீங்க. தேவன் உங்கள் கூட இருக்காரு, அதனால் நீங்கள் தனியாக இல்லை. சில நேரம் நம்மளை சுற்றி நம்ம சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாருமே இருந்தாலும் கூட நம்ம தனிமையை சந்திக்கிறோம். அது ஏன் அப்படின்னா, உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையோ சில விஷயங்களையோ உங்களால் வெளிப்படையாக அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண முடியலை அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு தனிமையை உணர ஆரம்பிக்கிறீங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் யாரை நம்பலாம், யாரை சார்ந்து இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் சில சமயம் அந்த தனிமையை உணர ஆரம்பிக்கும் போது உங்களுடைய பணமோ அதிகாரமோ உங்களுக்கு உதவி செய்தா? யாரை நம்பலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்குதா? யாராவது ஒருத்தங்களை நீங்கள் முழுசாக நம்ப முடியுமா? இது எல்லாத்துக்குமே பதில் இல்லை அப்படிங்கிறது தான். தேவன் ஒருவரை தவிர நம்முடைய தனிமையில் நம்ம யாரையும் சார்ந்து இருக்க முடியாது. நீங்கள் எவ்வளவுதான் தைரியமான ஆளாக இருக்கலாம், எதற்கும் நான் கஷ்டப்படவே மாட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் உங்களுக்குள்ள இந்த தனிமை வரும்போது, நீங்கள் கஷ்டப்படும் போது யாரை சார்ந்து நீங்கள் இருப்பீங்க? தேவன் ஒருவரை சார்ந்து மட்டுமே நம்மால் இருக்க முடியும். உங்களுக்காக பைபிள்ல இருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இந்த வசனத்தில் நம்ம 2 கருத்துக்களை, 2 விளைவுகளை நம்மளால் பார்க்க முடியும். நேரான பாதை, அது நம்ம தேவனை நம்பி இருக்கும்போது அப்படிப்பட்ட பாதையில் நம்ம செல்லுவோம். இன்னொன்று கோணலான பாதை, உங்களை நீங்களே சார்ந்து இருக்கும்போது, உங்களை நீங்களே நம்பும்போது நம்முடைய வாழ்க்கையில் அந்த கோணலான பாதையை நோக்கி நாம் சென்று விடுவோம். இதை தான் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்படின்னா நம்முடைய தேர்வு தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். அவாந்திர வெளியில் கூட தேவன் நமக்காக பாதைகளை உருவாக்கி தருகிறார். பாலைவனங்களில் ஆறுகளையும் தருகிறார். அதனால் நம்முடைய தேர்வு தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். இந்த பாடலை ஓல்டு மெத்தடிஸ்ட் சர்ச் கொயர் பாடுறாங்க. இந்த பாடல் நிறைய பேருக்கு டெடிகேட் பண்ணப்பட்டிருக்கு.
பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. இவங்க 150வது ஆண்டு விழாவை கொண்டாடுறாங்க. அதனால உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு நீங்களும் பாடல்களை டெடிகேட் பண்ணணும் அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனலில் வந்து பார்க்கலாம். எங்களுடைய முகவரி www.cbnindia.org. இந்த அட்ரஸ்லையும் வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். உடல் பருமன் மற்றும் புகைப்பழக்கம் மாதிரி தனிமை உணர்வின் பாதிப்பு வெளியே தெரியறதே இல்ல. ஒருவேளை இன்னைக்கு நான் இறந்து போயிட்டேன்னா அதுக்கப்புறம் என்னை பத்தி கவலைப்பட யாரும் இருக்க மாட்டாங்க. என்னை பத்தின கவலை யாருக்கும் இருக்காது. இந்த மாதிரியான உணர்வு உலகத்துல அதிகமாகிட்டே இருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் தேடுற அந்த அரவணைப்பு தேவன் கிட்ட வரும்போது நிச்சயமா கிடைக்கும். ஆகஸ்ட் மாசம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு புதிய வாழ்க்கை டிவி நிகழ்ச்சியில CBN பிரேயர் லைன் டீம் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க. அப்ப நீங்க கண்டிப்பா இந்த பிரார்த்தனையில கலந்துக்கோங்க. ஃப்ரைடே பிரேயர்ஸ்ல கலந்துக்க முடியலன்னா நீங்க CBN பிரேயர் லைன் நம்பருக்கு எப்ப வேணாலும் கால் பண்ணலாம். இல்லனா வாட்ஸ்அப்ல மெசேஜ் கூட பண்ணலாம். உங்க பிரார்த்தனை வேண்டுதலை நீங்க அதுல சொல்லலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. நீங்க எப்ப தனிமையை உணர்ந்தாலும் போன் எடுத்து கால் பண்ணி ஆதரவை பெற்றுக்கோங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. எதிர்பாராத நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு சூழல் சில நேரம் நம்மளை தனிமையில தள்ளிவிடும். அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம யாரை சார்ந்து இருக்க வேண்டும், யாரை நம்ப வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய அந்த குழப்பமான நேரத்தில் நம்ம தனிமையில் இருக்கும்போது சரியான வழிகளை தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக தவறான வழிகளை சிலர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால் வரக்கூடிய விளைவுகள் இன்னும் மோசமாக தான் இருக்கும். அப்படின்னா இப்படிப்பட்ட தனிமையிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வரலாம் அப்படின்னா நம்ம தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். இதுதான் அதுக்கு ஒரே தீர்வாக இருக்குது. நம்ம தேவனை சார்ந்து இருக்கும்போது நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிக்குது. எல்லா வழிகளையும் தாங்கக்கூடிய ஒரு வல்லமை நமக்கு கிடைக்குது. இப்போ அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். மகேஸ்வரி அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவங்க தனிமையை உணர்ந்திருக்காங்க. இவங்க தனிமையில் உணர்ந்திருக்காங்க அப்படின்னா இவங்கக்கிட்ட அன்பு இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இவங்களுக்கு ஒரு அன்பான கணவர் இருந்திருக்காரு, ஆனால் குழந்தைகள் இல்லை. குழந்தை இல்லாத ஒருத்தங்களை இந்த சமூகம் எப்படி பார்க்கும் அப்படிங்கிறது நமக்கே நல்லா தெரியும். தவறான பேச்சுகள், பார்வைகள் இதிலிருந்து விலகி இருக்கிறதுக்காக மகேஸ்வரி தன்னைத்தானே தனிமைப்படுத்தி இவங்க இருக்க தொடங்கியிருக்காங்க. பிறகு எப்படி அந்த தனிமையிலேருந்து மீண்டு வந்தாங்க, ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்கன்னு அவங்க சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். நான் ஒரு பருவ பொண்ணா வளர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு சில குறைகள் இருக்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா நான் ஒரு முழுமையான பொண்ணா வளரலன்னு எனக்கு நல்லா தெரிய வந்துச்சு. அது ஒரு குறையாக இருந்தது. அதை பற்றி நான் எங்கள் அம்மா கிட்ட அப்பா கிட்ட சொன்னேன். அவங்க என்னை ஒரு மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. அவங்களோட ஆலோசனைப்படி சில விஷயங்கள் செஞ்சாங்க. ஆனாலும் அது எனக்கு பெருசாக பலன் அளிக்கலை. அது எனக்கு ஒரு குறைபாடாகவே தான் இருந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் நல்லா படித்தேன். எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போனேன். அங்கே எனக்கு ஒரு நண்பர் கிடைச்சாரு. அவர் பேர் விகாஸ்ன்னு. அவரும் நானும் நல்லா பழக ஆரம்பித்தோம். எங்களுக்குள்ள ஒரு காதல் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணோம். ஆனால் என்கிட்ட இருக்கிற குறைகளை நான் அவர்கிட்ட சொன்னேன். மனித வாழ்க்கை பல பருவங்கள் கொண்டது. சில காலம் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும், சில நேரங்களில் துயரம் மட்டுமே நிறைந்திருக்கும். எனக்கு ஏற்கனவே கருத்தரிக்கிறதுல பிரச்சனை இருக்கிறது தெரியும். இருந்தாலும் நாங்கள் குழந்தைக்கு முயற்சி பண்ணோம். எனக்கு குழந்தையும் உண்டாச்சு. ஆனால் அது அபார்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் என் கணவர் என்னை வெறுக்கவே இல்லை. மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போனார். எனக்கு தேவையான சிகிச்சை எல்லாமே கொடுத்தாரு. மனதளவில் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. திரும்பவும் நான் ப்ரெக்னென்ட் ஆனேன். திரும்பவும் நான் அதை இழந்துட்டேன். எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். என்னோட கணவருக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் அவருக்காக நிறையா ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் தேவன் எங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னு எங்களுக்கு தெரியலை.
என்னோட உடல்ல இருக்கிற குறையை மட்டுமே நான் நினச்சிட்டு ரொம்ப கவலையாகவே இருந்தேன். எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு ஏற்பட ஆரம்பிச்சது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சமான விகாஸ் என்னோட கணவருக்கு என்னால் ஒரு குழந்தைய தர முடியலங்கிற எண்ணம் என்னை ரொம்பவே காயப்படுத்துச்சு. இதோட காரணமாக நான் ரொம்ப தனிமையாகவே இருக்க ஆரம்பித்தேன். தனிமையாக வாழ ஆரம்பித்தேன். நான் யாருக்கிட்டையும் எதுவும் பேசாமல் இருந்தேன். என் வாழ்க்கை என்ன ஆகுன்னு எனக்கு அப்போ தெரியல. இதற்கிடையில் மகேஸ்வரிக்கு அவர்களுடைய பாஸ்டர் சிறிய வேலை வாய்ப்பு ஒன்றை கொடுத்தார். அதாவது சேரிகளில் படிப்பு சார்ந்த வேலைகளை செய்ய தென்னாப்பிரிக்க மாணவருக்கு இந்தி மொழிபெயர்ப்பாளராக வேலை கிடைத்தது. நான் ரொம்பவே விரும்பின குழந்தைங்களோட இருக்கிற ஒரு வேலை வாய்ப்பா எனக்கு இது கிடைச்சது. வெளியிலேருந்து வந்த மாணவிகளுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்குற ஒரு டீச்சராக இருந்தேன். அவங்களுக்குள்ள எனக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்தில் நான் அவங்களுக்கு ஓவியம் வரையறதுக்கும் நான் கற்றுக் கொடுத்தேன். ஏன்னா எனக்கு ஓவியக்கலை நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தேன். அங்கே சேரியிலேருந்து வளர்ந்த குழந்தைங்களுக்கு நான் ரொம்பவே பிரியமாயிட்டேன். அவங்களும் எனக்கு ரொம்ப பிரியமாயிட்டாங்க. அந்த அனுபவங்களை என்னால் மறக்கவே முடியாது. அதுதான் என்னை ரொம்பவே மாற்றுச்சு. இப்படியே ஒரு 2 வருடங்கள் கடந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2வது வருஷம் ஒருத்தவங்க தென்னாப்பிரிக்காவுக்கு போயிட்டாங்க. ஆனால் நான் மட்டும் அங்கேயே தங்கியிருந்தேன். அந்த சேரி குழந்தைங்களுக்கு நான் நிறைய உதவி செய்ய ஆரம்பித்தேன். அவங்களோட படிப்பு, சுகாதாரம், உணவு, உடை, இப்படி எல்லா விஷயத்துலையும் நான் அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தேன். ஒரு அம்மாவாக இருந்து பார்த்துக்கிட்டேன். நம்முடைய வாழ்க்கையிலேயே கடவுளின் திட்டத்தை புரிந்து கொண்டு பின்பற்றும் போது அவருடைய வாக்குறுதிகளும் நம் வாழ்வில் நிறைவேறுகிறது. அப்புறம் படிப்படியாக நான் ரொம்பவே மாறிட்டு வந்தேன். எல்லாமே அந்த சேரி குழந்தைங்களால தான் என்னோடய வாழ்க்கையே ஃபுல்லாக மாற ஆரம்பிச்சுது. நான் அவங்கள ரொம்ப நேசிக்க ஆரம்பித்தேன். அவங்களும் என் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தாங்க. என் வாழ்க்கையில் எனக்கு குழந்தை இல்லைங்கிற ஒரு கவலையை என்னை விட்டு போயிடுச்சு. என் வாழ்க்கை தலைகீழாக மாறிடுச்சு. அவங்களுக்கு நான் ரொம்ப உபயோகமாக இருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு அந்த கட்டிடம் இடித்தாங்க. அது 2004 அது பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனாலும் நான் அவங்களோட தொடர்புலையே தான் இருந்துட்டு இருந்தேன். அவங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாத்தையுமே நான் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். இன்று மகேஸ்வரி கடவுளின் கருணையுடனும் அருளுடனும் தன் தனிமையை மறந்து உற்சாகமாக இருக்கிறார். தேவனின் துணையோடு சோகமான காலங்களை கடந்து சென்றார். இப்போது அவர் ஏழை மற்றும் அனாதை குழந்தைகள் நடுவில் வேலை செய்கிறார். இப்போ எனக்கு நினைக்கிறப்போ சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு குழந்தைக்கு தாயாக முடியலனாலும் நான் பல குழந்தைகளுக்கு அம்மாவா இருந்தேன். அதுல ஒரு வசனம் ஏசாயா 54:1, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்பவேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு, வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனம் என்னோட வாழ்க்கையில உண்மையாயிருச்சு. நான் இப்போ தனிமையாவே உணரல. என்னுடைய குழந்தைகள் எண்ணிக்கையில் அடங்காதவை. அவை என்னை நேசிக்கின்றன. அவங்களோட அன்பாலையும் நான் மகிழ்ச்சியா இருக்கேன். அந்த குழந்தைங்களோட அன்பு தான் என்னை இவ்வளோ தூரத்துக்கு மாத்திருக்கு. நான் இப்பவும் தேவனுக்கு நன்றி சொல்றேன். நன்றி மகேஸ்வரி, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. இன்னைக்கு உங்களுடைய சாட்சி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு 1 அல்ல 2 அல்ல, நிறைய குழந்தைங்களை தேவன் உங்களுக்காக கொடுத்துருக்காரு. நீங்கள் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கீங்க. அவங்களும் தேவனால் தரப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்காங்க. தேவன் அவர்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக இப்போ நம்ம பார்த்த சாட்சி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கோம். நிறைய நேரம் நம்ம எதிர்காலத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம். என் எதிர்காலம் எப்படி ஆகும், நான் என்ன ஆவேனோ அப்படின்னு. இப்போ இந்த நிகழ்காலத்தை நம்ம அந்த எதிர்காலத்தை நினச்சி தொலைச்சிக்கிட்டே இருக்கோம். இப்படிப்பட்ட ஓயாத சிந்தனைகளில் இருந்து நம்ம எப்படி ரிலாக்ஸ் ஆகுறது? எப்போதுமே நம்ம இப்படியே சிந்திச்சுக்கிட்டே இருந்தால் நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும்? நம்முடைய காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதுன்னு பைபிள் வசனம் நமக்கு சொல்லுது. உங்களுடைய எதிர்காலம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்குது. பிறகு எதுக்கு நீங்கள் டென்ஷன் ஆகணும், ஒரு பதட்டத்தோடு இருக்கணும்? தேவையில்லாத சிந்தனைகளை நீங்கள் எதற்காக வளர்த்து கொள்ள வேண்டும்? எல்லாத்தையுமே தேவன் பார்த்துப்பாரு. அவருடைய கரத்தில் தானே நம்மளுடைய எதிர்காலம் இருக்குது. அப்போ நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாமே. அன்னைக்குள்ள வேலையை நம்ம திருப்தியாக செஞ்சு முடித்தாலே நமக்கு போதுமானது. ஒரு ஆய்வு சொல்லுது, நமக்கு எதிர்காலத்தை பற்றின ஒரு கவலை உங்களுக்கு சரியான தூக்கத்தை தராது அப்படின்னு ஒரு ஆய்வுடைய முடிவுகள் நமக்கு சொல்லுது. ஆனால் நான் சொல்கிறேன், உங்களுடைய பிரச்சனைகளில் நீங்கள் நல்லா தூங்கணும். நல்லா தூங்குனீங்க அப்படின்னாலே
அந்த பிரச்சனையிலேருந்து சீக்கிரமாக வெளியில் வந்துடலாம். உங்களுக்காக பைபிள்லேருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். 3 சங்கீதம் 5-6 வசனங்கள். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். தாவீது தன்னுடைய சொந்த ஜனங்களாலேயே விரட்டப்படுறாரு. தன்னுடைய உயிருக்கு பயந்து அரண்மனையை விட்டு வெளியில போய் ஒளிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனா அந்த நேரத்துல கூட தேவன் மேல நம்பிக்கையை இழக்காம சொன்ன வார்த்தைகள் தான் இந்த வசனங்கள். எதிர்காலத்தை குறித்த ஒரு நிச்சயம் இல்லாதவராக தாவீது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவருடைய கடந்த காலங்களை அவர் நினைச்சு பார்க்கும்போது அவருடைய எல்லா தவறுகளிலுமே இருந்து தேவன் மீட்டு கொண்டு வந்தார் அப்படின்னு பார்க்குறோம். எல்லா நேரத்திலையும் தேவன் என் கூட இருந்தார், அதனால் இந்த பிரச்சனையில இருந்தும் நான் ஈஸியாக வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு தேவன் மேலே ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்கிறத இந்த வசனங்கள் நமக்கு காட்டுது. எவ்வளவுதான் நம்ம நம்பிக்கை இருந்தாலும் சரி, நம்முடைய வலி வேதனைகளுக்கும் அவநம்பிக்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. சில நேரம் நீங்கள் நினச்சது ஏதாவது ஒன்று நடக்கலை அல்லது ஒரு கடினமான சூழ்நிலை வரும்போது உங்களுக்குள்ளே இந்த அவநம்பிக்கை வந்துடும். தேவன் ஏன் இதை எனக்கு செய்யலை? இதே மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் நம்ம தாவீதுகிட்டவே பார்க்குறோம். தாவீதை நிறைய இடத்துல தேவன் வழி நடத்திருக்காரு. ஆனாலும் சில இடத்துல தாவீதும் இப்படி கலங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஏன் மக்கள் எல்லாரும் என்னை விட்டு போகிறாங்க? ஏன் என்னுடைய மகன் என்னை விட்டு போயிட்டாரு? இப்படியெல்லாம் கூட தாவீது யோசிக்கிறாரு. என்னுடைய எதிர்காலம் யார் கையில் இருக்குது, நான் என்ன ஆவேன், இப்படியெல்லாம் கூட தாவீது நினைச்சிருக்கலாம். ஆனாலும் அவர் தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்காரு. தேவன் பார்த்துப்பாரு, நான் நிம்மதியாக தூங்குவேன், உறங்குவேன், தேவன் பார்த்துப்பாரு, என்னுடைய எதிர்காலம் தேவனுடைய கரத்தில் இருக்குது அப்படிங்கிறத தாவீது நம்புகிறாரு. அதனால் அவருடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையுமே அவர் பதட்டம் இல்லாமல் சந்திக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு தாவீதின் மனநிலையை நம்மளால் செய்ய முடியுமா? செய்ய முடியும். நீங்கள் தேவனை சார்ந்து இருக்கும்போது அப்படிப்பட்ட மனநிலை உங்களுக்குள்ளேயும் வரும். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலுமே நம்ம தனிமையில் இல்லை, தேவன் நம்ம கூட இருக்காரு. நம்ம அவரை சார்ந்து இருக்கும்போது அவர் நம்மை பலப்படுத்துகிறார். அவருடைய பிரசன்னம் நம்மை நிறைத்து கொள்ளும். நம்ம தொடர்ந்து ஜெபம் செய்யணும், ஜெபத்தையும் விடக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய CBN ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சேர்ந்து ஜெபிப்போம். यहोवा कायम रखदा है, यहोवा कायम रखदा है। नेक मर्द दे कदमां नूं यहोवा करदा है पसंद, नेक मर्द दे राहां नूं। வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. மகேஸ்வரியுடைய சாட்சியை பார்த்தோம். அவங்க தனிமையில் இருக்கும்போது தேவன் எப்படி உதவி செஞ்சார் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதே மாதிரி வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளோட யாராவது தனிமையில் இருக்கீங்களா? நீங்கள் தேவனை சார்ந்து இருக்கும்போது இந்த தனிமை மாறும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறார். இப்போது நம்ம ஓல்டு மெத்தடிஸ்ட் சர்ச்சுடைய போதகர் ஹிமான்ஷு அவங்கள தான் சந்திக்க போகிறோம். வாங்க சந்திக்கலாம். நான் கடந்த 15 ஆண்டுகளா ஓல்டு மெத்தடிஸ்ட் தேவாலயத்துல போதகரா சேவை செஞ்சுட்டு இருக்கேன். கடவுளோட ஊழியக்காரரா வேலை செய்ய எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்புக்கு நான் தேவனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வேலைக்காக தான் கடவுள் தேர்வு செய்கிறாரு. அதுல தன்னோட ஊழியத்தை சேவை செய்யறதுக்காக சிலரை தேர்வு செய்கிறாரு. ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச எல்லாருக்கும் அவரவர் வாழ்க்கையில சிலவற்றை செய்யறதுக்கான விருப்பம் இருக்கும். பல நேரங்கள்ல அது தேவனோட திட்டத்தோட ஒத்து போகாது. இதை நம்ம எல்லாருமே நம்மளோட வாழ்க்கையில அனுபவிச்சிருப்போம். எப்படியோ என் குழந்தை பருவத்திலிருந்தே நான் மருத்துவ சேவை செய்யணும்னு விரும்பிக்கிட்டு இருந்தேன். பள்ளி கல்வியை வெற்றிகரமா முடிச்சேன். டேராடூன்ல ஒரு மருத்துவ கல்லூரி இருக்கு. நான் அங்க விண்ணப்பிச்சேன். எனக்கு அட்மிஷன் லெட்டரும் வந்தது. நான் ரொம்ப சந்தோஷமானேன்.
உடனடியா அந்த கல்லூரிக்கு போய் மருத்துவ படிப்புல சேர்ந்துக்கிட்டேன். வகுப்புகள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் தான் இருந்தது. அந்த சமயத்துல என்னோட அத்தை ஷாஜகான்பூர்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் செமினரியில சேரணும்னு, கடவுளோட ஊழியராகணும்னு அவங்க குறிப்பிட்டாங்க. இப்போ எனக்குள்ள பெரிய கேள்வியும் தடுமாற்றமும் வந்தது. மருத்துவ கல்லூரியில ஏற்கனவே எனக்கு அட்மிஷன் கிடைச்சிருந்தது. வகுப்புகளுக்கு போக வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அத்தையோ செமினரிக்கு என்ன அழைக்கிறாங்க. நான் இப்ப என்ன செய்யறது? நீண்ட யோசனைகளுக்கு அப்புறம், தொடர்ந்து ஜெபம் செஞ்சதுக்கு அப்புறம் நான் பரேலியில இருக்கிற செமினரிக்கு போனேன். செமினரியில நான் படிக்க துவங்கினாலும் என் மனசுக்குள்ள போராட்டம் இருந்துகிட்டே இருந்தது. உண்மையிலேயே தேவன் என்ன அவருக்கு பணி செய்ய தேர்வு செஞ்சிருக்கிறாரா, இல்ல நான் தவறா புரிஞ்சுக்கிட்டு இங்க வந்திருக்கேனா? செமினரியில எனக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவன் என் மூத்த சகோதரன். நான் என்னோட மன போராட்டத்தை என் மூத்த சகோதரன் கிட்ட பகிர்ந்துகிட்டேன். அவரு, நம்ம 2 பேரும் உபவாசம் இருந்து ஜெபிப்போம், இந்த பிரச்சனையை தேவன் முன்னாடி வைக்கலாம், அவரு நமக்கு ஏதோ ஒரு வழி காட்டுவார்னு சொன்னாரு. தேவன் எங்களோட ஜெபத்திற்கு பதில் கொடுத்தாரு. என்ன தம்முடைய ஊழியத்திற்காக அழைச்சிருக்காருங்கிறத எனக்கு சொன்னாரு. 2007ஆம் ஆண்டு என்னோட பயிற்சியை நான் முடிச்சதுக்கு அப்புறம் 2008ஆம் ஆண்டு நான் ஊழியத்திற்காக பிலிப் நினைவு மெத்தடிஸ்ட் தேவாலயத்திற்கு வந்தேன். 2009ல ஓல்ட் சென்ட்ரல் மெத்தடிஸ்ட் தேவாலயத்துல ஊழியம் செய்ய ஆரம்பிச்சேன். பைபிள்ல எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல கடவுள் நம்மளை பத்தி வச்சிருக்கிற கற்பனைகளை அவர் அறிந்திருக்கிறார்னு எழுதப்பட்டிருக்கு. அந்த வசனம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்றாரு. அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. அவர் சேவைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். அதோட இளம் குழந்தைகளுக்கு சேவை செய்வதன் மூலம் அவர் எனக்கு அளித்த பணியை மேலும் எடுத்துச் செல்லட்டும். கடவுள் என்னை தம்முடைய மகிமையில் பயன்படுத்த வேண்டும் என்று நான் தொடர்ந்து கடவுளிடம் ஜெபிக்கிறேன். தேவன் எல்லா விதத்திலையும் என்னை காப்பாத்துவார்னு நான் முழுமையா நம்புறேன். நன்றி ஹிமான்ஷு ஐயா, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி எங்கள் கூட ஷேர் பண்ணிட்டீங்க. இந்த வருடம் உங்களுடைய திருச்சபை 150வது ஆண்டு விழாவை கொண்டாடுறாங்க. இது தேவன் உங்களுக்காக கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான் சொல்லணும். உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய திருச்சபை முராபாத் நகரத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். இப்போ நம்ம ஜெபிக்கிற நேரம். நம்முடைய கடினமான நேரத்தில் நம்ம தனிமையில இருக்கும்போது தேவனை சார்ந்து நம்ம இருக்கணும். அவரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போது அந்த வல்லமையை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன், நீங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒருத்தரையும் நீங்க பாருங்க ஆண்டவரே. அவங்களுக்கு நீங்க பலனை தாங்க கர்த்தாவே. சில நேரம் எந்த வழியும் கிடைக்கவே இல்லைன்னு வருத்தத்தோடு இருக்கவங்கள நீங்க கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, ஆனாலும் நிராகரிக்கப்படுறாங்க. எனக்கு நன்றி சொல்லக்கூட யாருமே இல்லையேன்னு வேதனையில இருக்கிறாங்க. அவங்கள உங்களுடைய கருணையின் கரம் தொடட்டும் அப்பா. சில வீடுகளில் குழந்தைகளை வளர்க்குறோம், ஆனால் அவங்க வாழ்க்கையில் சரியான வழிகாட்ட யாரும் இல்லை. மனிதர்கள் எல்லாருமே குறை உள்ளவர்கள் தான் ஆண்டவரே. நாங்கள் எங்களையே சார்ந்து இருக்கும்போது நாங்கள் சீக்கிரமாக தவறுகளை செய்கிறோம். ஆனால் உம்முடைய பைபிள் வசனங்களை நம்பி நாங்கள் உண்மையே சார்ந்து இருக்கும்போது நாங்கள் வெற்றி அடைகிறோம் ஆண்டவரே. எப்போதுமே நாங்கள் உண்மையே சார்ந்து இருக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய வழிகாட்டுதல் எங்ககிட்ட இருக்கட்டும் ஆண்டவரே. முத கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. மீட்பர் இயேசு மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் தொடர்ந்து ஜெபிக்கும் போது, தேவனை சார்ந்து இருக்கும்போது அவர் நம்மை பலப்படுத்துகிறார். இப்போ இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். யோவான் 15:15. இந்த வாக்குறுதியின் மூலம் உங்களுக்கும் எனக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருமே தேவனுடைய குடும்பம். அதுதான் அந்த அந்தஸ்து. அவர் சொல்றாரு, நான் உங்களை ஊழியக்காரன் கூட சொல்றதில்ல. ஏன் அப்படின்னா,
வேலைக்காரருக்கு எஜமான் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத தெரியாது. நம்மளை பார்த்து சிநேகிதர்னு சொல்கிறாரு. அவர் தந்தை இடத்துல என்னெல்லாம் நான் வந்து கேட்டோம் அது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நம்மளை எல்லாத்தையுமே அவர் ஒரு குடும்பமாக பார்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படின்னா நம்ம எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷல், நம்ம எல்லாருமே இயேசுவுக்கு ரொம்ப பிடித்தமானவங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுதான் நம்ம சாட்சியாக பார்த்த மகேஸ்வருடைய சாட்சியிலுமே நம்ம பார்த்தோம். தேவன் அவங்களுக்கு ஒரு சிறப்பான இடத்தை கொடுத்ததையும் நம்மளால் பார்க்க முடியுது. அதனால தான் ஒரு சமாதானமான வாழ்க்கையை அவங்களால வாழ முடிஞ்சுது. தாவீதுடைய வாழ்க்கையிலுமே சரி, அவங்களுக்கு நிறைய சவால்கள் போராட்டங்கள் இருந்தாலும் கூட அன்றாட வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் தேவனோடு உறங்கினார், அதாவது நிம்மதியாக சமாதானத்தோடு இருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். நாமும் கூட தேவனை நம்பும்போது அந்த தேவ பிரசன்னத்தை நம்ம அனுபவிக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு சமாதானம் நம்மையும் கூட நிறைத்து கொள்ளும். அதனால் உங்களுடைய கஷ்டமான நேரத்தில் நீங்கள் தனிமையில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் தேவனை சார்ந்து இருந்தாலே போதும். நிச்சயமாக இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரிடம் கூட இருப்பதாக. காட் பிளஸ்.